இது வந்து 100% ஜெனியூன் அண்ட் லீகல் கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க. நான் பிஸ்னஸ் பிளானிங் பார்த்தேன், நல்லாவே இருந்தது. அதை மக்களுக்கும் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பிளானை முழுசாக இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? அவசரப்படாமல் பாருங்கள், எவ்வளோ சம்பாதிக்க முடியும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பேஜும் கமெண்ட் பாக்ஸ்லையும் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லுவோம். ஸோ தவறாமல் வீடியோ மட்டும் முழுசாக பார்த்துருக்கேன், சரியா? ஸோ கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேருங்க. ஓகேவா? ஸோ 100% லீகல் அண்டு ஜெனியூன் கான்செப்ட் இது அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க, பிடிஎஃப்லேயே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பெனியோட சர்டிஃபிகேட், பேன் கார்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உதயம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, பேன் கார்டும் கம்பெனியோட பேன் கார்டும் இருக்குது. ஸோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கேவலா கம்பெனிங்க. கேவலாக்காக தான் நமக்கு சொன்னார். ஸோ கேவலா கம்பெனி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் சரி சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு எடுத்துருக்கோம். ஸோ என்ன தான் வந்து நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் சொன்னாலுமே அதெல்லாம் ஓன் ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஓன் ரிஸ்க் எடுத்தால் ஜாயின் பண்ணலாம் மக்கள் வரவங்க. சரிங்களா? இல்லைனா ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ ஓகே, வாங்க பிஸ்னஸ்க்குள்ளே போவோம். ஸோ லீகல் சர்டிஃபிகேட்லாம் கம்பெனி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி என்னென்ன பண்ணுறாங்க, எம்எல்எம் சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, லோகோ டிசைன் பண்ணுறாங்க, இ-காமர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பிடிஎஃப் டிசைன் சொல்லி ரெடி பண்ணிட்டு சில ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களை ஜாயினிங் பேக்கேஜ் பாருங்கள். ஸோ இதில் என்ன வேலை அப்படின்னா, ஒரு 5 இமேஜ் கொடுப்பாங்க, நம்ம வந்து வியூ பண்ண போகிறோம். இல்லை வீடியோஸ் கொடுத்தாங்கன்னா வீடியோஸை வியூ பண்ண போகிறோம். அவ்வளோதான் வேலை. ஓகேங்களா? வேலை சிம்பிளாக தாங்க இருக்கும், அதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கம்பெனிக்குள்ளே 3 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இன்னும் நிறைய பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த 3 பேக்கேஜ் லோ காஸ்ட்னால பிடிஎஃப்லேயே கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து ஃப்யூச்சரில் ஐஎஸ் பேக்கேஜ்லாம் வரப்போகுது. ஸோ இந்த பிளான் பாருங்கள், 49 ரூபா. ஓகேவா? ஸோ 49 ரூபா பிளான் பற்றி நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ வெறும் 49 ரூபா தான் கட்ட போகிறோம். கட்டி நமக்கு நாமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், அதுவும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ டெய்லி ஒரு 5 இமேஜ் கொடுப்பாங்க. அதை வந்து நாம் ஒரு 30 செகண்ட் நமக்கு ஓடும். அதை வந்து கிளிக் பண்ண போகிறோம், அது சப்மிட் பண்ண போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம். அவ்வளோ ஒர்க்கு. அதையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ 49 ரூபா கட்டினீங்க அப்படின்னா டெய்லி 5 ஆடு வரும். ஸோ 5 ஆடும் நம்ம பார்க்கணும். ஒரு ஆடுக்கு 3 ரூபா. ஸோ 15 ஒரு நாளைக்கு 15 ரூபா சம்பாதிக்கலாம். வெறும் 49 ரூபா கட்டி ஒரு நாளைக்கு நம்ம 15 ரூபா சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு டேவட் ரெஃபர் பண்ணீங்க நீங்கள் அப்படின்னா, டேவட் ரெஃபருக்கு 1 டைம் மட்டும் நமக்கு 12 ரூபா கிடைக்கும். சரிங்களா? 1 டைம் மட்டும் 12 ரூபா கிடைக்கும். ஸோ நம்ம டெய்லி செல்ஃப் இன்கம் சம்பாதிக்கலாம். 1 டைம் டேவட் ரெஃபர் இன்கமும் 1 டைம் கிடைக்கும். அது போக லெவல் இன்கம் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளான். இதில் 125 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். டெய்லி வந்து 10 ஆடு கொடுப்பாங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஈஸி தான், ஒரு 30 செகண்ட் தான் ஓட ஆடு எல்லாமே. ஸோ டெய்லி வந்து அந்த பைக்கு 30 ரூபா நம்ம சம்பாதிக்க போகிறோம். ஓகேவா? டெய்லி செல்ஃபாகவே. இதே நீங்கள் ஒரு டேவட் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டேவட் ரெஃபருக்கு 25 ரூபா 1 டைம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது 175 ரூபா பிளானுங்க, டைமண்ட் பிளான் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 ரூபா டெய்லி 25 ஆடு வரும். அதை வந்து ஒவ்வொரு ஆடும் 30 செகண்ட் வந்து நமக்கு வரும். ஓகேவா? அது வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம்னா 45 ரூபா. இந்த 25 ஆடை பார்க்குறீங்க அப்படின்னா டெய்லி 45 ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம். வெறும் 175 ரூபாவில் டெய்லி 45 ரூபா நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸ்பான்சர் இன்கம் பாருங்கள். இந்த பிளானில் ஒரு டேவட் ரெஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும் 1 டைம் மட்டும். ஓகேவா? ஸோ அடுத்தது கம்பெனிக்குள்ளே வேறு என்னென்ன இன்கம் இருக்குது அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து செல்ஃபாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ டேவட் ரெஃபர் கொடுக்கணும் ஒரு கட்டாயம் கிடையாது. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்களா? இல்லைனா நீங்கள் டெய்லி இன்கம் மட்டும் 15 ரூபா சம்பாதிக்கலாம். சரிங்களா? ரெஃபர் பண்ணுறது கட்டாயம் இல்லைங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் பார்ப்போம். லெவல் இன்கம் மொத்தம் எத்தனை லெவல் இருக்குதுன்னு பாருங்கள். 7 லெவல் இருக்குது மொத்தம். சரிங்களா? இது வந்து டெய்லி டீம் ஆட் வியூ இன்கம். ஸோ டெய்லி கிடைக்கக்கூடிய இன்கம் எல்லாமே. ஸோ சில்வர் பிளான் என்னங்க, 49 ரூபா பிளான். ஓகேவா? இதில் 7 லெவல் இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஒரு 5 மெம்பர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு மட்டும் நமக்கு 2 டேவட் ரெஃபர். ஃபஸ்ட் லெவல் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு 2 டேவட் ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லெவல் 1ல் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா டேவட் ரெஃபர் தான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அது ஆட்டோமேட்டிக்காக லெவல் 1 இன்கம் தான் கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. 5 மெம்பர் வந்தாவே 2 ரூபா ஒரு ஆள்கிட்ட வந்து அவங்க வியூ பண்ணுவாங்க, அவங்க சம்பாதிப்பாங்க. நமக்கு அவங்ககிட்ட வந்து டெய்லி 2 ரூபா கிடைக்கும். ஸோ அது மூலிமா 10 ரூபா டெய்லி வந்து நமக்கு ஃபஸ்ட் லெவலில் கிடைக்கும். ஸோ இது எடுக்கணும் அப்படின்னா 2 டேவட் ரெஃபர் நம்ம கொடுத்துக்கணும். லெவல் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா. சரிங்களா? ஸோ அடுத்து லெவல் 2 இன்கம் எடுக்கணும் அப்படின்னா லெவல் 2ல் நீங்கள் எத்தனை 5 into 5 மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் வரலான்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்ம ஒர்க் பண்ண பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து 25 பேர் வந்து செகண்ட் லெவலில் வருவாங்க. ஸோ 5 into 5 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்கம் வந்து 25 பேருக்கு 2 ரூபா அப்படின்னா அவங்க எல்லாமே 25 பேரும் யார் பார்த்து சம்பாதிப்பாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா அவங்ககிட்ட வந்து 50 ரூபா டெய்லி கிடைக்கும். அசால்ட்டாக வந்து 25 பேர் நம்ம கீழே கொடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், 2வது லெவலில் வந்துட்டாங்க அப்படின்னா 50 ரூபா கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இதுக்கும் 2வது லெவலில் இருக்க ப்ளஸ் 2 மொத்தம் 4 டேவட் ரெஃபர். மொத்தம் 14 டேவட் ரெஃபர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 14 லெவல் இன்கம் கிடைக்குங்க. சரி, 14 டேவட் ரெஃபர் கொடுத்தீங்கன்னா 7 லெவல் இன்கம் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு லெவலையும் அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. நமக்கு வந்து இன்கம்லாம் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த அடுத்த லெவலில் என்னென்ன இன்கம் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஒரு நாளைக்கு ஸோ 7 லெவலில் இத்தனை பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 78,125 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 7 லெவலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இன்கமே பார்த்திங்கன்னா 78,125 ரூபா. ஓகேங்களா? ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே லோ காஸ்ட்டில் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதே மாதிரி ஒரு நிறைய கான்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். நல்லாவே இப்போலாம் 1000 ரூபா இன்கம் சம்பாதிச்சிருக்கோம். டெய்லி ஒரு 1000 ரூபா நம்ம சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து முன்னேறிக்கலாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கோல்டு பிளானில் அதுவும் அதே மாதிரி தாங்க. ஸோ கோல்டு பிளானில் அதே தான். மொத்தம் 14 டேவட் ரெஃபர் கொடுத்தீங்க அப்படின்னா 7 லெவலுக்கு எலிஜிபிள் ஆகிடலாம். ஸோ இந்த இதில் எவ்வளோ இன்கம் கிடைக்கும்? ஒரு நபர் வந்தாவே உங்களுக்கு 3 ரூபா கிடைக்கும். ஓகேவா? இப்போ 5 பேர்னா 15 ரூபா டெய்லி கிடைக்கும். ஸோ இது அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் லெவலில் 75 பேர் வந்துட்டாங்கன்னா 75 பேர் ஆடு பார்த்து சம்பாதிப்பாங்க இல்லையா? அவங்க ஆடு பார்த்து சம்பாதிச்சாங்கன்னா உங்களுக்கு டெய்லி 3 ரூபா கிடைக்கும். 75 ரூபா இங்கே பாருங்க கிடைக்குது பார்த்தீங்களா? இங்கே அந்த இன்கம் அப்படியே கிடைக்குங்க. ஸோ பிடிஎஃப் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ டைமண்ட் பிளானும் பார்த்துடலாம். ஸோ டைமண்ட் பிளானையும் 4 ரூபா கிடைக்குது பாருங்கள். டைமண்ட் பிளான் ஒரு நபர் எடுத்தார் அப்படின்னா அவர் வீடியோ பார்க்குறாரு. ஒரு நபர் வீடியோ பார்த்தாருன்னா 4 ரூபா கிடைக்கும் லெவல் இன்கமில். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு மொத்தம் 14 டேவட் ரெஃபர் 7 லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு 14 டேவட் ரெஃபர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. பிடிஎஃப்லாம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு நாளைக்கு டீம் எடுக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா கணக்கில் சம்பாதிக்கலாம். டீம் எடுக்காத நபர்களும் செல்ஃபாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டெய்லி வந்து ஸோ இந்த இன்கம் வந்து சம்பாதிக்க போகிறீங்க. சரிங்களா? ஈஸியாக வந்து எல்லாம் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எளிய மாணவர்களுக்கு இது சப்போர்ட் நல்லா பண்ணும் இந்த கான்செப்ட்டு. ஸோ இது பாருங்கள் பூஸ்டர் இன்கம். ஸோ பூஸ்டர் இன்கம் ஒன்று தனியாக தராங்க. என்னென்னா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 49 ரூபா கட்டி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. ஓகேவா? ஸோ 24 மணி நேரத்துக்கு டைம் ஓடிட்டுருக்கோம். அந்த 24 மணி நேரத்தில் ஒரு 5 டேவட் ரெஃபர் கொடுத்துட்டீங்க. இங்கே பாருங்கள், இஃப் யூ ஜாயின் 5 டேவட் ரெஃபர் வித்தின் 24 hours, ஓகேங்களா, செல்ஃப் ஆட் வியூ இன்கம் செல்ஃபாக நீங்கள் ஆட் பார்த்து சம்பாதிப்பீங்க இல்லையா? அது வந்து டபுள் ஆகும். இப்போ 15 ரூபா, இங்கே 49 ரூபா பிளானில் டெய்லி 15 ரூபா அப்படின்னா டெய்லி 30 ரூபாயா வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? 24 ஹவர்ஸில் நீங்கள் 5 பேர்த்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் இன்கம் இருக்குது. ஸோ பின்னை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 49 ரூபா பின்னில் நீங்கள் ஒட்டுக்கா பை 15 ஐடி கெட் 1 ஐடி ஃப்ரீ, 30 ஐடி வாங்கினீங்க அப்படின்னா 3 ஐடி ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஐடியும் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ 100 ஐடி வாங்குகிறோம் அப்படின்னா 15 ஐடி ஃப்ரீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரான்ச்சைஸ் இன்கமும் வந்து தராங்க. பின்னை வந்து நம்ம யாருக்கு வேணால் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அதுவும் பார்த்தாச்சு நம்ம. சரிங்களா? ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துடலாம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் 1 மொபைல் நம்பர் 2 கிரியேட் அன்லிமிட்டட் ஐடி. ஸோ எத்தனை ஐடி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரே ஐடி தான் போடுறது கிடையாது. ஒரே மொபைலில் ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெயிலில் பார்த்திங்கன்னா நிறைய அன்லிமிட்டட் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. நானும் ஒரு 2 ஐடி கிரியேட் பண்ணி பார்த்தேன். நல்லாவே வந்தது. ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி இல்லை 2-3 ஐடி கிரியேட் பண்ணி பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாகலாம் கிரியேட் பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நீங்கள் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 24/7 விட்ராவல், ஆட்டோ விட்ராவலாக வந்து நமக்கு கிடைக்குதுங்க. அதாவது நமக்கு ஆட்டோ விட்ராவல் அப்படின்னா சில்வர் பேக்கேஜ் 49 ரூபா பேக்கேஜ் உள்ளவங்க 120 வந்தால் விட்ரா எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணி வச்சுடுங்க. அதை விட்ரா பண்ணும்போது நாங்களாம் பண்ணும்போது அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. நம்ம நண்பர் அப்ளைன் வந்து எடுத்துக்காட்டினாங்க இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே ஜாயின் பண்ணேன். ஸோ விட்ரா பண்ண உடனே இன்ஸ்டாலாக கிரியேட் ஆகுது. அதனால் நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ கோல்டு பேக்கேஜ் ஸோ மினிமம் வந்து 240 ரூபா. ஸோ இதுலேயும் பாருங்கள், சில்வர் பேக்கேஜில் 120 வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது மறுபடியும் 120 மல்டிபிள் ஆஃப் 120 240 வந்தால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இதில் கோல்டு பேக்கேஜில் மினிமம் விட்ரா 240. அதை 250 வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அதிகமாக போகுது 300 ரூபா வருதுன்னா 300 ரூபா எடுக்க முடியாது. 240 வந்து எடுத்துக்கலாம். மீதி பேலன்ஸ் அங்கேயே நிற்கும். மல்டிபிள் 240. ஓகேவா? 250 அடுத்து 250 இந்த மாதிரி மல்டிபிளாக ஆகும். அந்த மாதிரி தான் விட்ரா பண்ண முடியும். ஸோ டைமண்ட் பேக்கில் 450 ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது மறுபடியும் 450 ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வாலெட்டில் வரும். அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் தெரிஞ்சு நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ அட்மின் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15%. ஓகேவா? ஸோ இவர் பேக் வேலிடிட்டி அப் டு 30 days. ஸோ 30 டேஸ்க்கு வந்து நீங்கள் வீட் அப் பண்ணணும். 30 நாள் தான் வேலிடிட்டி. 30 நாளைக்கு வந்து நீங்கள் வீட் அப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 30 days வீட் அப் யுவர் ஐடி வீட் அப் பண்ணிக்கோங்க. அதான் பெஸ்ட்டு. சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ யார் ஜாயின் பண்ணாலும் சரிங்க, எல்லாருக்குமே வந்து 30 நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம். 30 லாஸ்ட் நாளில் வந்து எல்லாமே வீட் அப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நோ டேவட் எக்யூர்ட் ஃபார் விட்ராவல். அதாவது டேவட் ரெஃபர்லாம் பண்ண தேவை கிடையாது. ஸோ நிறைய கம்பெனியில் டேவட் ரெஃபர் பண்ணால் தான் விட்ரா பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. நீங்கள் செல்ஃபாகவே ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்க, அவ்வளோதான். பிஸ்னஸ் பிளான் வந்து அவ்வளோதான். ஸோ இது வந்து இது பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க.
ஜாயின் ஆகிற பிளான். ஸோ நீங்கள் எந்த பிளான் வேணுமோ அந்த 3 பிளானில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் இஷ்டம் தான், சரிங்களா? ஸோ நான் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக 49 ரூபா பிளான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஐடியும் போட்டு பார்த்தேன், அதுவும் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது புது கான்செப்ட் வந்தால் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்த பிளான் எடுத்துக்கலாம். ஆனால் அன்லிமிட்டட் ஐடி போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ அன்லிமிட்டடாக நீங்கள் எத்தனை ஐடி வேணால் போட்டுக்கோங்க, சரிங்களா? ஆனால் 49 பேக்கேஜில் வந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பேக்கேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது சிறந்த முறைன்னு சொல்லுவேன். ஆனால் யாரும் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மக்களும் வந்து சம்பாதிக்கணும் தான் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு கீழே வரைக்கும் வச்சுங்களேன், 49 ரூபா பேக்கே எடுங்க. ஓகேவா? அடுத்தடுத்த பேக்கில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த இது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு கீழேயே வந்து இன்னொரு ஐடி போட்டு அடுத்தடுத்த பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் மட்டுமே சம்பாதிக்கிற எண்ணங்கள் கிடையாது. மக்களும் நீங்களும் சம்பாதிக்கலாம், சரிங்களா? ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களே. ஆனால் வந்து ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள். நம்ம நல்ல பிஸ்னஸ் பார்த்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் வந்து நீங்கள் அதெல்லாம் ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எம்டி கிடையாது. நம்ம லோ காஸ்ட்டில் வந்தால் நாங்கள் சொல்ல வேண்டியது நம்ம கடமைங்க. ஓகேவா? அதன் மூலிமா வந்து யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஸோ பெரிய அமௌண்ட் போட்டால் தான் பாதிக்கப்படுவாங்க. சின்ன அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம், இது பிஸ்னஸில் போட்டு பார்த்தா நமக்கு வந்தால் லாபம் தானே, ஓகேங்களா? ஸோ இது மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னால நான் லாங் டைம் ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் நியூவாக வந்திருக்கு. ஸ்டார்ட் அப்லேயே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி லாகின் பண்ணி எப்படி ஐடி ஆக்டிவேட்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.